தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெரிய வாரம் 5வது நாள் கட்டளை வியாழன். இந்த கட்டளை வியாழனில் கிறிஸ்து ஒரு 2 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். அதாவது தான் சிலுவை பாடுகளுக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக மேல் வீட்டு அறையிலே பந்தி இருப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்ற 2 காரியம். இந்த 2 காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு முன்பதான ஏற்படுகின்ற காரியம் என்னன்னா, எவன் பெரியவனாயிருப்பான் என்கின்ற ஒரு தர்க்கம் சீஷர்களுக்குள்ளே வந்தது. ஆகையினாலே இங்கே கிறிஸ்து ஒரு 2 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். முதல் காரியம் தாழ்மையா இருக்க கற்றுக் கொடுக்கிறார். முதல் காரியம் தாழ்மை. எப்படிப்பட்ட தாழ்மை? யோவான் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ வேண்டும். இந்த இடத்துல சொல்லப்படுகின்ற ஒரு காரியம், கிறிஸ்துவாகிய நானே உங்களுடைய கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் காலை கழுவுங்கள். அப்படியானால் இங்கே தாழ்மையா இருக்க கற்றுக் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட தாழ்மை என்றால், தாழ்மையா இருப்பதை காட்டிலும் எவ்வளவு தாழ்மையா இருக்க வேண்டும் என்பதை இங்கே கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிறார். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுது, நாம் தாழ்மையா இருக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு அது அற்பமாய் தெரியலாம். நாம் தாழ்மையா இருக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு அது ஏளனமாய் தெரியலாம். ஆனால் கிறிஸ்து அதிலே மகிமைப்படுகிறார். வேதத்தில் அழகாக சொல்லப்படுகிறது, தாழ்மையா இருக்கிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். அப்ப நாம் தாழ்மையா இருக்கின்ற பொழுது நிச்சயம் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். லூக்கா 22:26 சொல்கிறது, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது, உங்களில் பெரியவன் சிறியவனை போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்க கடவன். அந்த இடத்துல சீஷர்களுக்கு இடையிலே தர்க்கம் உண்டாயிற்று. யார் பெரியவனாய் இருப்பான் என்கின்ற வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆகையினால் கிறிஸ்து சொல்கிறார், உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட தர்க்கம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆகையினாலே பெரியவனாய் இருக்க நீ விரும்பினால் நீ சிறியவனாய் மாற வேண்டும். நீ தலைவனாய் இருக்க வேண்டுமென்றால் நீ பணிவிடைக்காரனாய் மாற வேண்டும். அழகாக ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். யோவான் 13:15 சொல்லப்படுகிறது. இன்னொரு காரியம், நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன். லூக்கா 22:27. அப்படியானால் இங்கே தலைவராய் இருக்கின்ற கிறிஸ்து, போதகராய் இருக்கின்ற கிறிஸ்து சொல்கின்ற ஒரு காரியம், நான் பணிவிடைக்காரனாய் இருக்கிறேன் என்று. ஒருவேளை இன்னைக்கு நான் ஒரு நிலைமைக்கு போன உடனே என்னிடத்துல வருகிறது தலைக்கணம், அகங்காரம் என்று எல்லாம் வந்து விடுகிறது. ஆனால் கிறிஸ்து சொல்லுகிறார், போதகராய் இருந்த கிறிஸ்து சொல்லுகிறார், கடவுளாய் இருந்த கிறிஸ்து சொல்லுகிற ஒரு காரியம், நான் பணிவிடைக்காரனாய் இருக்கிறேன். ஒருவேளை எவ்வளவு தன்னை தாழ்த்துகிறார் ஆண்டவருடைய சமூகத்திலே. ஆண்டவர் நோக்கி பார்க்கிற நாம் நம்மை தாழ்த்துகிறோமா? சற்று நாம் நிதானித்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்திலே வருவோம். கிறிஸ்து கற்றுக் கொடுத்த முதல் கட்டளை தாழ்மை. 2வது கட்டளை அன்பு. 2வது கட்டளை அன்பு. வேதம் இவ்வாறாக சொல்கிறது, யோவான் 13:34, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கின்ற புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இதுல ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறார்? நாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட போல பெரியவனாய் யார் இருப்பான் என்கின்ற மனக்கசப்பு, அதாவது வாக்குவாதம் சீஷர்களுக்குள்ளே வந்தது நிமித்தமாக இவர் இந்த இடத்துல ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், அப்படியானால் எல்லோரும் ஒரே நிலையில இருங்கள் என்று அவர் கற்றுக் கொடுக்கிறார். நான் உங்கள் மீது அன்பு செலுத்தினா நீங்கள் என் மீது அன்பு செலுத்த போகிறீர்கள். நான் உங்களுக்கு பெரியவனாய் இருக்க முடியாது, நீர் எங்களுக்கு பெரியவனாய் இருக்க முடியாது. அப்படியானால் ஒரே தரத்திற்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வருகிறார். ஏற்ற தாழ்வு இல்லாதபடி ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். நல்லா கவனித்து பாருங்க, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும். அதாவது இந்த கட்டளை அன்பு கட்டளையாக அவர் நமக்கு கொடுக்கிறார். அன்பு கட்டளையாக நமக்கு கொடுக்கிறார். இது அந்த அன்பு எப்படி அவர் நமக்கு பிரதிபலிக்கிறார்? அதிலே தொடர்ந்து நாம் பார்த்தோம்னா, நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல, ஆண்டவர் நம்மோடு அன்பாய் இருந்தது போல நாம் மற்றவரிடத்துல அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய அன்பு எப்படி இருக்கு? கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டும் அன்பா? பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு மட்டும் அன்பா? மற்றும் சக மனிதர்கள்? கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே கிறிஸ்துவை தேடி வந்த ஜனங்களுக்கு மாத்திரம் அவர் நன்மை செய்யவில்லை. கிறிஸ்துவும் தேடி சென்று சில மனிதர்களுக்கு என்ன செய்திருக்கார்? நன்மைகளை செய்திருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு என்கின்ற ஒன்று இல்லாதிருந்தால் ஒன்றுமே இல்லை. குருந்தீர் எடுத்து நாம் வாசித்து பார்த்தோம்னால், அன்பு 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 எல்லாவற்றையும் தாங்குகிறது அந்த அன்பு. ஒருவேளை நம்மளிடத்தில் அந்த அன்பு காணப்படுகிறதா? ஒருவேளை நம்மிடத்தில் அந்த அன்பு காணப்படுமாகில் கர்த்தர் நம்மில் என்ன செய்வார்? மகிமைப்படுவார். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, நான் உங்களில் அன்பாயிருந்தது போல. அன்பிற்கு இலக்கணமாகிய கிறிஸ்து
எப்படி அன்பாய் இருந்தாரோ அதே போல நாமும் அன்பு காட்ட வேண்டும் என்று இங்கே அவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்புள்ளவர்களாக நாம் வாழ்வோம். அவர் கற்றுக் கொடுத்த 2 காரியங்களே, ஒன்று தாழ்மை, இன்னொன்று அன்பு. இந்த 2 காரியமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பயிற்சிவித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள் இந்த 2 தான். கட்டளையாக ஆண்டவர் கொடுக்கப்பட்ட காரியம் தாழ்மையாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அன்பாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவும் கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அப்படி இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த 2 காரியமும் அவர் வாழ்ந்து காண்பித்து விட்டு, அதாவது மாதிரியாக இருந்து கடந்து சென்றிருக்கிறார். நாம் ஆண்டோடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று நிதானித்து சிந்தித்து செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.